மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ ஒரு மிகப்பெரிய போர் மேகமானது சூழ ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா ஈரான் போர் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் அந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. நேற்று நைட்டில் இருந்து ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் யுஏஇ நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள், அதாவது எனர்ஜி சைட் மேலே சரமாரியான மிசைல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கத்தாரில் இருக்கிற ஈரானோட தூதர்களை கத்தார் அரசாங்கம் இப்போ வெளியேற்றி இருக்காங்க. நிலைமை இப்படி கைமீறி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் சீனா ஒரு தக்கான ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறார்கள். உங்கள் மண்ணில் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தா ஈரான் உங்களை அடிக்கத்தான் செய்வான், அதில் நியாயம் இருக்குன்னு சீனா சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் ஈரான் திடீரென இப்படி வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இப்போ அமெரிக்கா ஈரான் மீது அட்டாக் பண்ணுறதால வளைகுடா நாடுகள், அதாவது கல்ப் நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் நடத்துகிறாங்க, ஓகே. பட் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை ஏன் குறிவைக்கிறார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும். அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. இஸ்ரேல் இப்போ ஈரானோட மிக முக்கியமான சவுத் பார்ட்ஸ் எரிவாயு வயல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஈரானோட முதுகெலும்பை உடைக்கிற மாதிரி. இதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்ததால தான் கடுப்பான ஈரான் எங்கே எண்ணெய் கிணறுகள் எரிஞ்சா மற்றவங்களோட எண்ணெய் கிணறுகளும் எரியும்னு இப்போ முடிவெடுத்து பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகள் மேலே குண்டுகளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெறும் போர் மட்டும் இல்லை, இது உலகத்தோட எனர்ஜி சப்ளையை மொத்தமாக நிறுத்த போகிற ஒரு பயங்கரமான விளையாட்டாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஈரானோட எண்ணெய் வயல்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கும்போது பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாடுகளில் இருக்கிற எண்ணெய் கிணறுகளை அடிக்கிறார்கள். இதனால் இந்த போர் முடிவடைந்தாலும் பல வருடங்களுக்கு இந்த எண்ணெய் கிணறுகளை ரிப்பேர் பண்ணுறதுக்கே நாட்கள் போயிடும். இதனால் இந்த போர் முடிவடைந்தாலும் கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில், பெட்ரோல், கேஸினுடைய ப்ரைஸ் ஆனது தொடர்ந்து உச்சத்தில் இருக்கும் என்பது தான் உண்மை. இப்போ போர் நடக்கிற நாளையில் இந்த ப்ரைஸானது உச்சத்தில் இருக்குது. பட் இப்படியே போய்கிட்டு இருந்தால், இப்படியே மாற்றி எனர்ஜி சைட் மீது தாக்குதலை நடத்தினால் போர் முடிவடைந்தாலும் இந்த விலையானது குறையாமல் அப்படியே உயரத்தில் தான் நிற்கும். இப்போ நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வருவோம். சீனாவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கின்ற வாங்கியவர்கள் ஒரு அதிரடியான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ உலகத்தையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா நீதி, அதாவது ஜஸ்டிஸ். சீனா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அமெரிக்கா உங்கள் நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் மண்ணை பயன்படுத்தி ஈரானை அட்டாக் பண்ணினா அதற்கு பதிலாக ஈரான் உங்கள் மேலே குண்டு போடுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது ஒரு சாதாரணமான பேச்சு மட்டும் இல்லை. இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இருந்த அரபுலக நாடுகளுக்கு சீனா ஒரு ஆல்டர்னேட்டிவை காட்டுறார்கள். அதாவது அமெரிக்காவை வெளியேற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு துணியாக இருக்கோம்னு ஒரு பெரிய ஒரு ராஜதந்திர வேலையை இப்போ சீனா தரப்புலேருந்து விதிச்சிருக்காங்க. ஈரான் சும்மா ஒன்றும் இந்த தாக்குதலை ஆரம்பிக்கல. அவங்க கிட்ட இருக்கிற பட்டா மாதிரியான ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே ஓட்டி போட்டுக்கிட்டு உள்ள போகிற அளவுக்கு பவர்ஃபுல். கடைசியாக ஈரான் மேற்கொண்ட அட்டாக்கில் சவுதி அரேபியாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் விழுந்த குண்டுகள் சாதாரணமான குண்டுகள் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை இப்போ கல்ப் நாடுகளுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக் ஈரான் தரப்புல இருந்து கல்ப் நாடுகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வார்னிங்காக பார்க்கப்படுது. உங்கள் நாட்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள், அதாவது கத்தாரில் இருக்கின்ற அல் உதைத் ஏர்பேஸ், யுஏஇயில் இருக்கின்ற அல் தர்பா ஏர்பேஸ், இங்கே இது அனைத்தையுமே காலி பண்ணணும். அதாவது அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அனைத்தையுமே காலி பண்ணணும். அப்படி செய்யாட்டி அடுத்தது உங்களுடைய பொருளாதார முதுகெலும்பான எண்ணெய் கிணறுகளை மொத்தமாக காலி பண்ணிடுவோம் என்பதை ஈரான் இப்போ நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தார் இப்போது அவசரமாக ஈரானோட அதிகாரிகளை வெளியேற்றுவதற்கு இதுதான் உண்மையான காரணமாக சொல்லப்படுது. சரி, சீனாக்கேன் இப்போ இந்த உலக நீதி மேலே திடீர் அக்கறை என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு. சீனாவுக்கு தேவையான 50% அதிகமான கச்சா எண்ணெய் இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து தான் போகுது. ஒருவேளை இப்போ நடக்கிற போர் முழு போரா, ரீஜனை பற்றி எறிகிற முழு போரா வெடிச்சா சீனாவுக்கு வர்ற எண்ணெய் முழுசாக நின்றுடும். அதனால தான் அமெரிக்காவை அங்கேருந்து காலி பண்ண வச்சா போரை தடுத்துடலாம் என்று சீனா நினைக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்கா அங்கேருந்து போயிட்டா அந்த இடத்துல சீனா வந்து உட்காந்துடலாம். இதுதான் சீனாவினுடைய டபுள் கேமாக பார்க்கப்படுது. அதாவது அமெரிக்கா அங்கே ஒரு ஆக்கிரமிப்பாளர், நாங்கள் தான் அமைதியை விரும்புகிறவங்கன்னு ஒரு இமேஜை உலகத்தில் உருவாக்க சீனா பார்க்கிறார்கள். இது அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கத்துக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வீட்டாகத்தான் பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற நிலைமையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சவுதி அரேபியாவுக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா தேவை. ஏனென்றால் அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தான் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு சவுதி அரேபியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பட் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாண்டியுமே ஈரானால் வெற்றிகரமான தாக்குதலை செய்ய முடியுது என்பதும் உண்மைதான். பட் கொஞ்சமாவது சவுதி அரேபியாவை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தான் இப்போ வரையுமே பாதுகாக்குது. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் சீனா சொல்கிறது நியாயமாக தான் அவர்களுக்கு தெரியுது.
இன்னைக்கு சவுதி அரேபியா ஒரு இக்கட்டான முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்தா ஈரானோட ட்ரோன்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற எண்ணெய் கிணறுகளை மொத்தமாக பொசுக்கிடும். ஆனால் அமெரிக்காவை வெளியேற்றினா பாதுகாப்புக்கு யாரை நம்புறது? பட் இதில் இருக்கிற கேள்வி, அமெரிக்காவை இவ்வளவு நாளுமே கல்வி நாடுகள் நம்பினார்கள். பட் அமெரிக்காவுக்கே அங்கே அடி விழுது. அமெரிக்காவை தாண்டியும் ஈரானால் வெற்றிகரமான தாக்குதல் மேற்கொள்ள முடியுது. ஆகவே அமெரிக்கா சொன்ன மாதிரி முழுமையான பாதுகாப்பை அரபுலக நாடுகளுக்கும் கல்வி நாடுகளுக்கும் கொடுக்குறார்கள் என்று பார்த்தா அதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இப்போ எழும்பி இருக்கு. ஈரானோட ட்ரோன்களை அவர்களால் தடுக்க முடியலை. ஆகவே சீனா வரும் வியாபாரி மட்டும்தானா, இல்லை நிஜமாகவே அவர்கள் பாதுகாப்பை தருவார்களா? இதுதான் இப்போ சவுதி அரேபியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆகவே சவுதி அரேபியாவோட இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் இப்போ மிகப்பெரிய ஒரு தலைவலியில் இருக்கிறார். அமெரிக்காவை நம்புறதா அல்லது சீனாவை நம்புறதா? அமெரிக்காவை விரட்டி எடுத்து பாதுகாப்பை சீனாட்டை ஏற்படுத்த முடியுமா? இது அனைத்துமே சவுதி அரேபியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியாக பார்க்கப்படுது. அடுத்தது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது கத்தார். இவங்க தான் இப்போ இந்த போரோவை மையப்புள்ளியாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய நாட்டை பயன்படுத்தி இவங்களுடைய லேண்டை பயன்படுத்தியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மிகப்பெரிய அமெரிக்காவோட இராணுவ தளம் இந்த கத்தாரில் தான் இருக்குது. ஆனால் ஈரானோட கேஸ் வயல்களும் இவங்களுக்கும் பொதுவானது. நேற்று நடந்த, அதாவது கடைசியாக நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் கத்தார் ஒரு அதிரடியான முடிவை எடுத்து கத்தாரில் இருக்கின்ற ஈரானோட அதிகாரிகளை வெளியேற்றி இருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, கத்தார் இப்போதைக்கு அமெரிக்கா பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு நெருப்போடு விளையாடுற மாதிரி. ஏனென்றால் ஈரான் பக்கத்தில் இருக்கு, அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஒருவேளை ஈரான் கோவப்பட்டு கத்தார் மேலே நேரடியான அட்டாக்கி பண்ண ஆரம்பித்தா அமெரிக்காவோட இராணுவ தளங்களை தாண்டி கத்தாரோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஈரான் தரப்புலேருந்து அடிக்க ஆரம்பித்தா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளேயே உலகத்தோட கேஸ் சப்ளையை பாதியாக குறைஞ்சிடும். அந்தளவுக்கு கத்தாருக்கு இழப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக கத்தார் எழும்பி வர முடியாத மிகப்பெரிய அடி அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஆகவே கத்தார் அமெரிக்கா பக்கம் சாயிடுது கத்தாருக்கு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகிறது இல்லை. இப்போ சீனாவோட மெயின் கட்சிக்கு வருவோம். சீனாவின் இப்போ இவ்வளோ சீன் போடுறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். அமெரிக்கா டாலரினுடைய ஆதிக்கத்தை உடைக்க இதுதான் சரியான நேரம் என்பதை சீனா புரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்ககிட்ட கச்சா எண்ணெய்களை விற்கிறீங்கன்னா டாலரில் விற்காதீங்க, சீனாவோட யுவான் கரன்சியில் வாங்குவோம் என்பதை சீனா தரப்புலேருந்து ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க. வளைகுடா நாடுகள் மட்டும் அமெரிக்காவை வெளியேற்றிட்டு சீனா கூட கை கோத்துட்டாங்கன்னா அமெரிக்காவோட எக்கனமி மொத்தமாக சரிஞ்சிடும். இது வெறும் நிலப்பரப்புக்கான போர் இல்லை, இது உலகத்தோட பணத்தை யாரை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பவர் கேம். சீனா இப்போ அந்த பகுதியை ரொம்ப கரெக்டாக உருட்டி இருக்காங்க என்பதுதான் உண்மை. சரியான நேரத்தில் சரியான காய்களை இப்போ சீனா நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள். பட் அமெரிக்காவோட காய் நகர்த்தல்கள் அனைத்துமே தப்பான மூவாக இருக்குது. இதனால் அமெரிக்கா வசமாக மாட்டுப்பட்டிருக்கிறார்கள். இந்த சரியான நேரத்தை சீனா சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா மீறான சண்டை போடுறாங்க, சீனா நடுவில் போந்து நியாயம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனால் நமக்கு என்ன லாபம் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். உண்மை சொல்ல போனால் நமக்கு லாபத்தை விட ஆபத்து தான் ரொம்பவே அதிகம். இன்றைக்கு கத்தாரில் இருந்து சவுதி அரேபியாவில் இருந்து வர்ற கச்சா எண்ணெய் கப்பல்கள் நடக்கலில் முழுமையாக நின்று போனால், ஒருவேளை இப்போ நடக்கிற இந்த போர் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருந்தால் நாளைக்கு காலையில் நீங்கள் பெட்ரோல் பேங்க் போகிறப்போ பெட்ரோலோட விலை லீட்டருக்கு 50 இருந்து 100 ரூபாய் ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குற நம்ம ஊர் ஆக்களில் லட்சக்கணக்கான பேரோட நிலைமை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதுவரை டிவியில் பார்க்குற நியூஸ் மட்டும் இல்லை, இது நம்ம வீட்டு சமையலையும் நம்ம பாக்கெட்டை நேரடியாக பாதிக்கிற ஒரு போராகத்தான் பார்க்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சீனா தரப்பில் இருந்து நீதின்னு பேசுகிறதே ஒரு பெரிய ராயதந்திரம் தான். அமெரிக்கா துப்பாக்கியை வச்சு மிரட்டினா சீனா பணத்தை வச்சு வளைகுடா நாடுகளை தன் பக்கம் இழுக்கிறார்கள். எங்கள் கூட வந்தால் நிம்மதியாக வியாபாரம் பண்ணலாம், அமெரிக்கா கூட இருந்தால் அடிதான் விழுமன்னு சீனாவோட சைலண்டான மெசேஜை இப்போ வளைகுடா நாடுகளுக்கு சொல்லிட்டாங்க. இன்னைய தேதிக்கு வளைகுடா நாடுகள் அமெரிக்கா வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் 70% அதிகமாக இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அப்படி நடந்தால் கடந்த 80 வருஷமாக இருந்த அமெரிக்காவோட சூப்பர் பவர் இமேஜ் மொத்தமாக காலியாயிடும். உலகம் ஒரு புதிய எஜமானனை, அதாவது சீனாவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் இப்போ வரையும் பார்த்துருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்க தோணுது. சீனா சொல்கிற மாதிரி அமெரிக்கா இந்த மிடில் ஈஸ்டில் இருப்பது தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை அதுதான் உண்மை. சரி, இது அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேறினா சீனா மிடில் ஈஸ்டில் ஆதிக்கத்தை செலுத்துவார்களா?
உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.